ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அடுத்து பாலிட்டியில் செகண்ட் டாபிக். ஆல்ரெடி நம்ம பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. அதை போய் பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்போட உருவாக்கம். அரசியலமைப்பு அப்படிங்கிறது எப்படி உருவாகுது, எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி ஆஃப் கான்ஸ்டியூஷனில் நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்னெல்லாம் இருந்தது, எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்ட் பிரிட்டிஷ் போட்டாங்க, அந்த ஆக்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருந்துச்சு, எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனுக்கான டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஆக்டாக வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் பார்த்துருவோம். இப்போது நம்ம அடுத்து ரெண்டாவது டாப்பிக்கில் மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்படி வந்து பார்த்தோம்னா மேக் பண்ணுறாங்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மேக் ஆனது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன முக்கியமான ஒன்று வேணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். ஏன்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கான அரசியலமைப்பு அப்படிங்கிறத ஒரு தனி மனிதரால் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட முடியாது. அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அசம்பிளி அப்படிங்கிறது வேணும், ஒரு குழு வேணும். கரெக்டுங்களா? அப்போ அந்த குழுவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னு சொல்லலாம். அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை உருவாக்குறதுக்கு ஏர்லியர் பீரியடில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது, எப்படி கிரியேட் ஆகுது, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது முத யார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது முத வந்து பார்த்தீங்கன்னா எம்என் ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவர் தான் 1934 முத இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்குன்னு தனியாக வேணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 1934க்கு முன்னாடி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டாங்க, ஈவன் காந்தி பேசினாங்க, எல்லாருமே பேசிட்டாங்க. பட் ஆனால் இந்தியாவுக்குன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒன்று வேணும், அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவோம். அரசியலமைப்பு தமிழில் நிர்ணய சபை அப்படின்னு சொல்லுவோம். அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், அதாவது கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான ஒரு குழுன்னு வச்சுக்கோம். அந்த ஒரு அசம்பிளி வேணும் அப்படிங்கிறத முத டிமாண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபேமஸ் பர்சன் எம்என் ராய். ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் எம்என் ராய். இவர் தான் முதல்ல கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஒன்று இந்தியாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 1934 டிமாண்ட் பண்ணுறாரு. அடுத்து 1935 யார் டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அந்த அமைப்பு காங்கிரஸ் கட்சி 1935 இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்து தேர்டாக யார் பண்ணுறாங்க அப்படின்னா 1938 ஜவஹர்லால் நேரு தான் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா டிமாண்ட் பண்ணுறாரு. அதுலேயுமே ஒரு முக்கியமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸோட உடைய ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ், அதாவது தமிழில் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயது வந்தோர் வாக்குரிமை மூலியமான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஜவஹர்லால் நேரு 1938 வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாரு. அப்போது ஏர்லியர் டைமில் எம்என் ராய் டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி டிமாண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சிஸ்க்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாரு. இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு சில ரிப்ளை ஸ்டேட்லாம் வந்து வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1940 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த 1940 நம்ம வேர்ல்டு வார் 2 வந்து பார்த்து நடந்துட்டு போகும். அப்போ வேர்ல்டு வார் 2 ஏன்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபர் எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிறது நடக்குது. இந்த வேர்ல்டு வார் 2 இந்தியா பிரிட்டிஷை சப்போர்ட் பண்ணி வேர்ல்டு வார் 2 நாங்கள் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ இந்தியாவில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை 2வது உலகப் போரில் பங்கெடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் லெம்லித்தோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வைஸ்ராயாக இருந்தார். அவர் தான் அந்த ஆஃபரை வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன இந்த ஆஃபரை எங்கே பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்தி தரப்படும் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஏற்படுத்தி தரல. பட் ஆனாலும் அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்தியாவிற்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தி தரப்படும் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் ஆஃபரில் ஒன் ஆஃப் த ஒரு ஆஃபராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அடுத்து 1942 இந்தியாவுக்கு கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் வருது. இந்த கிரிப்ஸ் மிஷனும் அதே ஆகஸ்ட் ஆஃபரில் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது நாங்கள் ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு 1942 வரும். இது எல்லாமே நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் டீட்டெயிலாக இந்த மூவ்மெண்ட்லாம் தனியாக பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுங்க. கிரிப்ஸ் அப்படிங்கிறோட தலைமையில் அதுவும் சேம் கான்செப்ட் தான். 1940 ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்து இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி உலக போரில் பங்கெடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் முடியல. அடுத்து 1942 போர் இன்னும் சிவியரான ஸ்டேஜுக்கு போகுது. பிரிட்டிஷோட கைகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்க ஆரம்பிக்குது. நிறையா பகுதிகளை பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இழக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் மலேசியா, சிங்கப்பூர் இதெல்லாமே ஒவ்வொரு பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில் இலக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட சப்போர்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு லண்டனில் வந்து கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்போர்ட் கிரிப்ஸ் அவர் ஃபுல் நேமு, அவரோட தலைமையில் இந்தியாவுக்கு ஒரு குழு வராங்க. அந்த குழுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகப்போரில் நீங்கள் பங்கெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இது எல்லாமே என்பதுதான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இங்கே எங்கேயுமே இருந்ததுன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா 1946 கேபினட் தூதுக்குழு, கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு தூதுக்குழு வராங்க. இந்த கேபினட் மிஷன் தான் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்தி தராங்க. இது நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸில் கேட்டாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துங்க. எந்த அமைப்பு இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்தி தந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேபினட் மிஷன், கேபினட் தூதுக்குழு தான் இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத வந்து உருவாக்குறாங்க. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த கேபினட் மிஷன் அப்படிங்கிறதுல யாரெல்லாம் இருந்தாங்க, அது எத்தனை மெம்பர்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேபினட் மிஷன் அப்படிங்கிறதுனா ஒரு 3 மெம்பர்ஸ் கமிட்டி, 3 நபர்கள் கொண்ட ஒரு குழு தான் அது. இந்த கேபினட் மிஷனில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பெத்திக் லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ், இந்த கிரிப்ஸ் மிஷனில் ஒருத்தர், அதில் கிரிப்ஸ் தூதுக்குழுவில் ஒருத்தர், அவரே தான் மறுபடியும் இந்த கேபினட் மிஷன்லேயும் இருந்தோம்னா ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவங்க 3 பேரும் சேர்ந்த ஒரு குழு தான் இந்த கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேபினட் மிஷன் தான் இந்தியாவுக்கு நாங்கள் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்துன்னா ஏற்படுத்தி தந்தாங்க. ஓகேவா? அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷன் இருந்துச்சுல, இந்த மிஷன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேலைகள், முக்கியமான வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஒன்று, இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்தியாவில் இன்டீரியர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. அதாவது இடைக்கால அரசாங்கம், அதாவது இந்தியா 1947 இண்டிபெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு இன்டீரியர் கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. ஓகேங்களா? அந்த 2 விஷயங்களும் இந்த கேபினட் மிஷன் பண்ணுது. நம்ம கேபினட் மிஷனை பார்த்தா மற்ற விஷயங்களும் நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் பார்ப்போம். இப்போ பாலிட்டி ரிலேட்டடாக மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அப்போது பெத்திக் லாரன்ஸ், ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் அலெக்சாண்டர், இவங்க 3 பேரும் தான் கேபினட் மிஷனில் இருக்காங்க. இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத ஏற்படுத்தி தராங்க. ஓகேங்களா? சரி, அப்போது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி யாரோட ரெக்கமெண்டேஷனில் இல்லை யார் ஏற்படுத்துறது அப்படின்னு சொன்னாங்கன்னா கேபினட் மிஷன். எந்த வருஷம் அப்படின்னா 1946. இது மட்டும் நீங்கள் வச்சுட்டா போதும். சரி, இப்போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்தி தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கேபினட் மிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சில ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறாங்க. ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்தணும்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும். எதை பேஸ் பண்ணி அவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதை சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் கேபினட் மிஷன் அப்படிங்கிறவங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்படுத்த போகிறோம், அதுக்கு நாங்கள் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம், இதன்படி தான் நாங்கள் அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெம்பர்ஸ், உறுப்பினர்களை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ மெம்பர்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட உறுப்பினர்கள். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை எழுதுறதுக்காக இருக்கக்கூடிய நபர்கள். அப்போ அவங்கள எப்படியெல்லாம் செலக்ட் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் வந்து பார்த்தா நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேபினட் மிஷன் சொல்கிறது. ஓகேங்களா? அதாவது ரூல்ஸ் ஃபார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ், அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களுக்கான விதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். விதிகள் இந்தந்த பேஸ் பண்ணி அவங்க எடுக்க போகிறாங்க, எதை பேஸ் பண்ணி அவங்க
இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ், அரசியலமைப்பு நிர்ணய சபையோட உறுப்பினர்கள், அவங்கள எதன் அடிப்படையில் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னா ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷனை பேஸ் பண்ணி நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷனா இவ்வளோ பேருக்கு இத்தனை உறுப்பினர்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 நபர்களுக்கு ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கோங்களா. ஒரு ஊரில் 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 100 மெம்பர்ஸ்க்கு ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லணும்ல. அதே மாதிரி மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தில் அடிப்படையில் இந்த ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுக்க போகிறோம். இத்தனை மக்களுக்கு இவ்வளோ உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷனில் எவ்வளோ பர்சன்ஸுக்கு ஒரு மெம்பர், அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் பேஸ் பண்ணி அந்த பாப்புலேஷனுக்கு ஒரு மெம்பர்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சர்ச் பண்ணி கூட கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இது உங்களுக்கான கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. அடுத்து பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டி, அதாவது சமூகங்களை பேஸ் பண்ணி நாங்கள் எடுக்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரிசர்வேஷன் கான்செப்ட் தான். 1932 நம்ம இந்தியாவில் கம்யூனல் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டை கொடுத்து, கம்யூனல் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத கொண்டாந்துடுறாங்க. அந்த ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி இந்த கம்யூனிட்டி இத்தனை சீட், இந்த கம்யூனிட்டி இத்தனை சீட், இவ்வளோங்களுக்கு இவ்வளோ சீட் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிரியேட் பண்ணி அதன் பேஸ் பண்ணி நாங்கள் எடுக்க போகிறோம். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் பீப்புள்ஸும், எல்லா சமூகத்தை சேர்ந்த மக்களும் அதில் பங்கெடுக்கணும். அதனால் பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டியை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்ட்லி நாமினேட்டட், அதாவது ஒரு சில உறுப்பினர்களை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாமினேட் பண்ண போகிறோம், நியமனம் செய்யப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நியமனம்னா எலெக்ஷன்லாம் இல்லை, அவங்களே வந்து பார்த்தோன்னா நியமன முறையில் வந்து பார்த்தோன்னா நியமிப்பாங்க. ஆனால் இந்த நியமன முறை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் நியமிக்கிறாங்க. பட் ஆனால் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இதை பற்றி டீட்டெயிலாக அப்படி சொல்கிறேன். பட் ஆனால் ஒரு சில உறுப்பினர்கள் பார்ட்லி நாமினேட்டட், ஒரு சில உறுப்பினர்கள் பார்ட்லி எலெக்டட். பார்ட்லி எலெக்டட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் மூலியமாக நாங்கள் எலெக்ட் பண்ண போகிறோம். ஒரு சில உறுப்பினர்களை நாங்கள் எலெக்ட் பண்ண போகிறோம், தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒரு சில உறுப்பினர்களை நியமிக்க போகிறோம் எலெக்ஷன் இல்லாமல். ஓகேவா? அதாவது இது எலெக்ஷன் மெத்தட் மூலயமா ஃபில் பண்ணுறது, இது எலெக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக வந்து ஃபில் பண்ணுறது. நாமினேட்டட் அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறது. இப்போ பிரசிடென்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 உறுப்பினர்களை நியமிக்கிறார்ல, அந்த கான்செப்ட் தான், அதே மாதிரி தான். ஓகேங்களா? அது நாமினேட்டட். அப்போது எலெக்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம். இந்த எலெக்ஷன் எலெக்ட் பண்ண போகிறோம்ல, அந்த நபர்களை நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். மறைமுக தேர்தல்னு ஒரு தேர்தலை வச்சு நாங்கள் அதன் மூலியமாக தான் இந்த உறுப்பினர்களோட அந்த சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரூல்ஸ் என்னென்னா ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் மூலியமாக எடுக்க போகிறோம். அது பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டியாக இருக்கும். பகுதி அளவு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதாவது பார்ட்லி நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, பார்ட்லி எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக இருப்பாங்க, டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது. டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா மக்கள் ஓட்டு போடணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பினர்களுக்கு மக்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது. ஓகேங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அங்கே ஓட்டு போட போகிறாங்க. ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத உருவாக்க போகிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஃபஸ்ட்டு 1946 உருவாக்கும்போது 389 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்த கேபினெட் மிஷன் உருவாக்கும்பொழுது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர்கள் அதில் இருந்தாங்க. அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா 292 உறுப்பினர்கள், அதாவது 292 மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ், அதாவது பிரிட்டிஷ் மாகாணத்தின் ஆட்சி பகுதிகளில் இருந்து 292 மெம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ், பம்பாய், பெங்கால், பீகார், ஒரிஷா, உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி மாகாணங்கள்ல இருந்து 292 பேர்த்தை நாங்கள் எடுக்க போகிறோம். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ். நாங்கள் பார்ட்லி எலெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்கிறோம்ல, சொன்னாங்களா? இந்த எலெக்டட் மெம்பர்ஸ். இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா இவங்க.
அவங்க பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்கோ அந்த பகுதியெல்லாம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக எலெக்ஷனை வச்சு 292 உறுப்பினர்கள் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேருந்து செலக்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. அடுத்து 93 மெம்பர்ஸ் ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், சுதேச அரசுகள். சுதேச அரசுகள் பகுதியிலேருந்து ஒரு 93 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அப்போ சுதேச அரசுகள் அப்படின்னா யார் அப்படின்னா, இப்போ ஹைதராபாத் நிஜாம், மைசூர் மகாராஜா, தஞ்சாவூர் மன்னர், பரோடா மன்னர், இப்படிலாம் நம்ம நிறைய சுதேச அரசுகள் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது டூரிங் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 552 பிரதேசங்கள் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்துச்சு. அந்த மாதிரி முக்கியமான மாகாணங்கள்லேருந்து மட்டும் ஒரு 93 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோமா, எலெக்டட் பாதி மெம்பர்ஸ், நாமினேட்டட் பாதி. அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் அந்த 93. அதாவது இப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் போய் எலெக்ஷன்லாம் பிரிட்டிஷால வச்சு அதன் மூலியமாக ரெக்ரூட்மெண்ட் அப்படின்லாம் பண்ணி அதன் மூலியமாக அந்த மெம்பர்ஸோட சீட்டை ஃபில் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் பர்சன்ஸை அலோவ் பண்ணுறாங்க. நாமினேட்டட் பர்சன்ஸ்னால் அந்த இப்போ மைசூர் மகாராஜா பகுதிகளிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அனுப்புறது. ஹைதராபாத் நிஜாம் பகுதியிலேருந்து கொஞ்சம் பேர், ஜம்மு காஷ்மீர் ஹரிசிங் அவர் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பேர். அப்போது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 93 உறுப்பினர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா. அடுத்து 4 மெம்பர்ஸ், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் பகுதியிலேருந்து வராங்க. அதாவது தலைமை ஆளுநரின் மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தலைமை ஆளுநர் மாகாணங்கள்லேருந்து ஒரு 4 நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பண்ணுறாங்க. இவங்களும் எலெக்டட் பர்சன்ஸ் தான். ஓகேங்களா. அப்போ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் மட்டும் தான் நாமினேட்டட், இவங்க 2 பேருமே எலெக்டட் பர்சன். அந்த 4 உறுப்பினர்கள் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னா, எங்கேருந்து வராங்க அப்படின்னா டெல்லி, கூர்க், அஜ்மீர், பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது இன்னைக்கு பாகிஸ்தானோட பார்டரில், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் 2 நாட்டுகள் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இப்போ ரொம்ப டிஸ்பியூட் போகக்கூடிய ஒரு ஏரியா பலுச்சிஸ்தான். பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீஜனில் நடந்துட்டுருக்கு. அந்த பலுச்சிஸ்தான் அப்படிங்கிறது அப்போது இன்டகிரேட்டட் இந்தியாவாக இருந்தது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நபர். அப்போது டெல்லி, கூர்க், அஜ்மீர், பலுச்சிஸ்தான் இந்த 4 மாகாணங்கள்லேருந்தும் 4 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 389 மெம்பர்ஸ். 1946 நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாக்கும் போது 389 மெம்பர்ஸ். இந்த 389 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் இந்தியாவுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்தியா கிடையாது. பழைய இந்தியா இருந்துச்சுன்னா இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 சேர்த்து தான் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. ஏன்னா 1946 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக போகுது அப்படின்னா பிரிட்டிஷ் எந்த அஷூரன்ஸும் கொடுக்கல, அதுக்கான எந்த ஒரு வெளிப்பாடும் தெரியல. ஏன்னா அப்போ இன்டகிரேட்டட் இந்தியாவை தான் அவங்க ரூல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ரூல் பண்ணும்போது 389 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் இந்தியாவுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 389 மெம்பர்ஸை வச்சு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்படுத்துறாங்க. இதுக்கு எலெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்களா 292 + 4 296. இந்த 296ஐயுமே மறுபடியும் பிடிக்கலாம். எப்படி அவங்க எலெக்ட் பண்ணி வந்தாங்க. அப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு. அந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணல காங்கிரஸ் கட்சியிலேருந்து மட்டும் மொத்தம் 208 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அந்த கட்சியிலேருந்து 208 மெம்பர்ஸ் வந்தாங்க. முஸ்லீம் லீக்லேருந்து 73 பேர். காங்கிரஸில் 208, முஸ்லீம் லீக்கில் 73, அதர்ஸ் 15. அதர்ஸ் அப்படின்னா மற்ற சின்ன சின்ன கட்சிகள், கம்யூனிஸ்ட்டு, ஓகேங்களா. அப்போ அந்த மாதிரி அதர்ஸ் வேறு சில கட்சிகள், வேறு சில உறுப்பினர்கள், இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம், அவங்க ஒரு 15 மெம்பர்ஸ். ஆக மொத்தம் வந்து நமக்கு 296 மெம்பர்ஸ். 296 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்டட் பர்சன்ஸ். இது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருந்ததுன்னா காங்கிரஸை சேர்ந்தவங்க, எத்தனை மெம்பர்ஸ் முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவங்க, எத்தனை மெம்பர்ஸ் அதர் பார்ட்டியை சேர்ந்தவங்க, இது முக்கியம். அதே மாதிரி இந்த 389 மெம்பர்ஸில் எத்தனை மெம்பர்ஸ் பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேருந்து வராங்க, எத்தனை மெம்பர்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க, எத்தனை மெம்பர்ஸ் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லேருந்து வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது உருவாக்குறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஸ்டியூஷனோட மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்கில் என்னென்ன பண்ணுறாங்க அது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது எப்படி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாகுது அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. யாரெல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க, அடுத்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான ரூல்ஸ் என்ன, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளோ பேர் இருந்தாங்க, அதில் இருக்கக்கூடிய கேட்டகரிஸ், பிரிட்டிஷ் ப்ராவின்சஸில் எவ்வளோ பேர், பிரின்ஸ்லி ஸ்டேட்டில் எவ்வளோ பேர், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லேருந்து எவ்வளோ பேர், அதுலேயுமே எலெக்டட் பர்சனில் காங்கிரஸில் எவ்வளோ பேர், முஸ்லீம் லீக்கில் எவ்வளோ பேர், அதர் பார்ட்டியில் எவ்வளோ பேர், இதை மட்டும் டீட்டெயிலாக பாருங்கள். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
மீட்டிங் வரிசையாக இருந்ததுன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மீட்டிங்கில் என்னென்ன மீட்டிங் நடந்துச்சு, எவ்வளோ மீட்டிங்ஸ் நடந்துச்சு, அதில் என்னென்ன முக்கியமான ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே.